இன்னைக்கு பன்னீர் வெஜ் சாண்ட்விச் பண்ணலாங்களா? ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்காக இருக்குங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது சேர்த்துட்டு வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். உடனேவே நம்ம 1 கப் கேபேஜ், 1 கப் கேரட் துருவி சேர்த்துட்டு காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு காய்கறி வேணும்னாலும் சேர்த்திக்கலாங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா ட்ரையாக மிக்சியில் பொடிச்சு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுனாலும் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வெள்ளரிக்காய் இருந்தால் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி இருந்ததுன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கூடி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க. ப்ரெட்டில் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெட் டோஸ்டர்லேயோ இல்லை தவாலையோ எதில் வேணும்னாலும் நீங்கள் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கிரேட்டட் சீஸ் உள்ளே வச்சுட்டு டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ரிச்சாக சூப்பராக இருக்குங்க. சாஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க.